புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அவரை நோக்கி கூப்பிடலாம், அவருடைய சமூகத்தில் போகலாம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இரக்கத்தை பெற, சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவும். இப்போ இயேசு பார்த்தீங்கன்னா லாசரு கல்லறைக்கிட்ட நிற்கிறப்ப, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு நீர் செவி கொடுக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு உங்களுக்காக தந்தையின் வலது பக்கத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அவரிடத்தில் செல்லும்படியான சிலாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா கிட்ட கேட்டால் என் பிள்ளை கேட்டுருச்சு, கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன். எனக்கு அது இல்லைனாலும் கூட, எங்கள் வாழ்க்கையில் அது கிடைக்கலனா கூட என் பிள்ளைக்கு அது கேட்டுருச்சு, அதை நான் கொடுப்பேன்னு பெற்றோர் செய்கிறாங்க. பிள்ளைய போய் கேட்குறப்ப பெற்றோருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். கேட்கறத அப்படியே வாங்கி கொடுத்து அந்த சந்தோஷத்தை பார்க்குறோம். அப்படிதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிறார். ஏசாயா 41:10 சொல்றாரு, நான் உன்னைய பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் சகாயம் பண்ணுகிறவர். அவர் தைரியமா கிருபாசன தண்டையில வர சொல்றாரு. அப்படி வர்றப்ப யோவான் 16:23-24 கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறார். அப்போ உரிமையோடு அவருடைய நாமத்துல கேட்க வேண்டும். எப்ப வேணாலும் 24 மணி நேரமும் உங்களுக்காக வாசல் திறந்திருக்கிறது. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாதான் வாசல் திறக்கும், பரலோக வாசல் திறக்கும்னு நினைக்காதீங்க. இல்ல ராம் முழுவதும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாதான் பரலோகத்தின் கதவு திறக்கும். ஏன்னா அங்க சொல்லிட்டாங்க, நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபித்து பரலோக கேட்ட உடைப்போம். அங்க உடைக்க வேண்டியதில்லை, அங்க கேட்டே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 12 வாசல் இருக்கு, இரவும் பகலும் அங்க வெளிச்சமா தான் இருக்கு. கர்த்தரே வெளிச்சமா இருக்காரு, அங்க கேட்டே கிடையாது. 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விட வேண்டும். அவர் தான் நம்மை லகுவாக்குறவர். பிலிப்பியர் 4:10-11 அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் குறைபடவும் நான் போதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். அதனால ஆண்டவர் என்னைய வறுமையில நடத்தினாரு, என்னைய நஷ்டத்துல நடத்தினாரு. ஏன்னா நான் கற்றுக்கொள்ளும்படியா நடத்தினாரு. ஏன்னா சங்கீதம் 115 சொல்லப்பட்டிருக்கேன், நான் வழி தப்பி போனேன், நான் அது நல்லது, நான் ஓத்தரப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்.